ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் டக் டக் சேனல். ஆமாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தலைப்பை பார்த்தோன்னே. உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை. ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். எனக்கு என்னவோ இது எடுக்கிறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. அந்த பிரமிடை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு நானும் எடுக்கிறேன் வைக்கிறேன். உட்காந்தா மைண்டு பிளாங்க் ஆயிடுது. ஸ்கிரிப்டே எழுத முடியல. அட போங்கடா நீங்களும் உங்கள் பிரமிடும் அப்படின்னு விட்டுட்டா பார்க்குற இடம் ஃபுல்லாக ஹார்ட்டு, தம்பதியர், ஃபேமிலி அப்படியே ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான பிக்சர்ஸாக அடிக்கடி பார்க்குறேன். ஸோ எனக்குள்ளே தோணுச்சு, யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட ரிலேஷன்ஷிப் பற்றி பேசணும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு இதில் பேசுறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இந்த டாப்பிக்கை நான் ரொம்ப நாளுக்கு முன்னாலே யோசிச்சிருக்கேன். ஓப்பனோவில் மணி இதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லும்போது எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு இன்னொருத்தங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிற அளவுக்கு அட்வைஸ் பண்ணதே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அதை வேண்டான்னு விட்டேன். ஆனால் யூனிவர்ஸ் பர்டிகுலராக அதை பேச சொல்லி மணி கூட அடிக்குது. ஓகே ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுருவோம் அப்படின்னு நினச்சி யூடியூப் ஓப்பன் பண்ணால் இந்த ஸ்பான்சர் ஆடு மாதிரி வரும் இல்லையா, அதில் யூ ஆர் அ ஹீலர் அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில். யூனிவர்ஸ் கடுப்பாயிட்டாங்க போல. நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாக கேட்க மாட்டேக்குன்னு கடுப்பாய். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த கேபிட்டல் லெட்டரில் இருந்தாலே கோவமாக இருக்கும்போது அந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அப்போ நீங்களும் எப்படின்னு தெரில. அது மாதிரி உனக்கு எதுக்கு இதெல்லாம் கற்று வச்சு உட்கார வச்சுருக்கேன் எதுக்கா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி எடுத்துருவோம், ரிலேஷன்ஷிப் எடுத்துருவோம் அப்படின்னு எடுத்து ஸ்கிரிப்ட் எழுதலான்னு உட்காந்தா ஒன்றுமே தோணலை. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். மனசுக்கு தோணுச்சு, சரி ஓகே மானே தேனே பொன்மானே என்னத்தையாவது போட்டு எழுதுமா அப்படின்னு மனசுக்கு தோணுது. ஆனால் மூளை அது இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு அப்படின்னு தான் மைண்டில் வருது. என்னடா செய்ய, எதையாவது எழுதணுமேனு உட்காந்துருக்கும்போது தூரத்தில் அந்த குக்கு பேர்டு இருக்குல்ல, கூன்னு கத்தும் இல்லையா, அந்த பேர்டோட சவுண்டு. ஆஹா, ஸ்கிரிப்ட் கிடச்சிச்சு, ஸ்டார்ட் மியூசிக்ன்ற மாதிரி எழுதியாச்சு. ஒரு குட்டி கதை தான், ரொம்ப போர் அடிக்காமல் அந்த கதையை சொல்லி ரிலேஷன்ஷிப் எப்பயாவது முடிச்சிடலாம், வீடியோவை முடிச்சிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கதை என்னன்னா, ஒரு அரசர்னா அவர் ஒரு பேரரசர். அவருக்கு எல்லாமே இருக்கு. எங்கே போனாலும் வின் பண்ணிடுறாங்க. அவருக்கு நாட்டு மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நாடு ரொம்ப சுபிட்சமா இருக்கு. ஒய்ஃபு, குழந்தைங்க, ஃபேமிலின்னு ரொம்ப அவரோடதுல எல்லாமே இருக்கு. ஆனால் ஏதோ ஒன்று அவர் வாழ்க்கையில் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். அவருக்கு என்னன்னே சொல்ல தெரில. அவரும் நிறைய குரு, அந்த அமைச்சர் இருப்பாங்க இல்லையா, அரசவை குரு இருப்பாங்கல்ல, குரு அமைச்சர் எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டாங்க. அதுக்கு சரியான சொல்யூஷன் யாராலையும் சொல்ல முடியல. அப்போது அந்த நாட்டுக்கு ஒரு யோகி வர்றாரு, ஒரு குரு, ஒரு சாமியார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வர்றாரு. அப்போது அவர்கிட்ட போய் ஓப்பனாக சொல்லிடுறாரு, சாமி இந்த மாதிரி எனக்கு எத்தனையுமே ஒரு எல்லாம் இருக்கு, ஆனால் ஒரு ஃபுல்ஃபில் இல்லை லைஃப்பில். எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லே இல்லை, ஏன்னு எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு ரொம்ப விரக்தி ஆகுது. நாடு, போர், மக்கள்னு எவ்வளோ பிஸியாக சுற்றினாலும் எனக்குன்னு தனிமையான ஒரு டைம் வரும்போது அது என்னை ரொம்ப இதுவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரொம்ப சாந்தமாக சிரிச்சுட்டு, அவர் குரு இல்லையா, யோகி இல்லையா, அவருக்கு எல்லாம் தெரியும்ல, சிரிச்சுட்டு அவருக்கு ஒரு குட்டியாக ஒரு பேர்டை கிஃப்ட் பண்ணுறேன். ரொம்ப அழகான குட்டி பேர்டு. அது கூன்னு கத்துமா, ரொம்ப அழகாக கத்துமா. அதை கிஃப்டாக கொடுக்க அவருக்கு புரியல. நம்ம எது கேட்குறோம், நம்ம கையில் ஒரு குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு குருவியை கொடுத்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வச்சிருங்க, இந்த குருவியை வச்சிருங்க, நீங்கள் தனியாக இருக்கும்போது இந்த இதோட ஸ்பெண்ட் பண்ணுங்க, மேபி உங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. சரி குரு சொல்லிட்டாங்கல்ல, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, யோகி இல்லை, அதனால ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அரசர் அவரோட ரூமில் போய் அவர் பர்சனல் இருக்குல்ல, அங்கே போய் வச்சுக்கிட்டாங்க அவரோட இடத்துல. அப்போது என்ன ஆகுதுன்னா, இவர் அந்த ரூம்குள்ளே வரும்போதெல்லாம் அந்த குருவி அவரை ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணுது. அப்போது கூன்னு கத்துது, வைக்குது, இது பண்ணுது. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக அதோட அந்த அழகாக அது கத்துறது, அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இவர் ரொம்ப ஈர்க்க ஆரம்பிச்சிது. அப்போது இவர் அந்த தனிமை, அந்த ஒரு விரக்தி, ஒரு ஒரு டிப்ரெஷனில் இருந்தார் இல்லையா, அது மறந்துட்டார். அது கூட நல்லா அதோட இசையை
ரசிக்க ஆரம்பிச்சாங்க, அந்த குருவியை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாள் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா இந்த நியூஸ் வந்து எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்குது. பேரரசரை பார்க்க வரும்போது குட்டி குட்டி சிற்றரசர்கள்லாம் என்ன செய்வாங்க, மரியாதை நிமித்தமா சில கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா. அப்போ அரசருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, சரி அவருக்கு வந்து இந்த குருவி ரொம்ப பிடிக்கும் இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, கோல்டுல ஒரு குருவி அதுல வந்து ப்ரோக்ராம் பண்ணி அந்த குருவி மாதிரியே கத்துற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. அந்த காலத்துல எங்கம்மா ப்ரோக்ராம்னா கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச கதை சொல்றேன், நம்ம நம்பலாம். ஓகேவா, கதைக்கு போயிடலாம். கோல்டன் கலராக கோல்டில் ஃபுல்லி டைமண்டில் ஃபுல்லாக மாணிக்கம் மரகதம் அப்படின்னு என்னென்னலாம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கோ. அவர் ஒவ்வொரு அரசர் வந்து கொடுத்து கொடுத்து சோப்பு போடணும் இல்லையா அரசரை, அதனால் வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க, அவர் கிஃப்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாரு. அவருக்கு வந்து வைரம் வைடூரியம் முத்துலாம் பேரரசருக்கு வந்து பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அந்த குருவி ஷேப்பு அந்த சவுண்டு அது ரொம்ப அவரை இருக்குது. ஏன்னா அவர் அதுக்கு கொஞ்சம் இதுவாயிட்டார் இல்லையா, உருகிட்டார் இல்லையா. அப்போ ரொம்ப அழகாக இருக்க. அப்போ ஒவ்வொருத்தையும் பாட வச்சு பார்த்துட்டு வா இந்த கோல்டில் இருக்கிற குருவி ரொம்ப அழகாக பாடுதே, அந்த மாணிக்கத்தில் இருக்கிற குருவி அந்த பேர்ல் அது சூப்பராக பாடுதே அப்படின்ற மாதிரி அந்த இது மறக்கும்போது அவர் அந்த ஒரிஜினலாக இருக்கிற குருவியை மறந்துட்டாரு. அப்போ அந்த குருவி அவரோட அட்டென்ஷனை இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணும், அவர் முன்னால் வந்து கூக்குன்னு கத்தி பக்கம் அவர் அதை கவனிக்க மாட்டேக்காரு. இந்த பொம்மைங்க இருக்கிற குருவியே வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் போயிடுது. கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்குது, அந்த குருவியால் முடியல, அரசருக்கு நம்மளை இது பண்ண, அவருக்கு நம்ம மேலே இது இல்லை. எப்பயுமே அதுதானே, நம்ம வந்து ரிசீவராக மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம அன்பை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஆப்போசிட்லேருந்து ரியாக்ஷன் வரும், இல்லைன்னா நம்ம பேக் ஃபயர் ஆயிரும்ல. அது மாதிரி என்ன ஆகுதுன்னா குருவி பறந்து போயிருச்சு. வேண்டாம், நம்ம இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தால் மரியாதை இல்லைன்ற மாதிரி நினச்சில போயிருச்சு அது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அரசருக்கு என்ன ஆகுதுன்னா, அவர் ரூமுக்கு வரும்போது அவரா டியூன் பண்ணி போட்டாதான் அது பாடுது. அப்போ அவருக்கு அந்த 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 பார்த்து என்ன ஆகுதுன்னா, அந்த கோல்டு இதுல ஏற்கனவே அவர் பார்க்காதா அதுல பற்று போயிருச்சு. ஆனா அது இதுங்கெல்லாம் பாடுறதுலாம் ஒரே டியூனா தான் பாடுது. என்ன ப்ரோக்ராம் பண்ணிச்சோ அது மட்டும் தானே பாடும், ஒன்றுதான் பாடுது. ஆனா அந்த குருவி அப்படி இல்லை. அவர் அந்த ரூம்குள்ள வரும்போது அவர் என்ன மூடு ஸ்விங்கில் வர்றாரு அதை பார்த்து அது பாடும், அதை பார்த்து அது ரியாக்ட் பண்ணும். ஸோ அது சோல், அந்த சோல் கனெக்ஷன் இருக்கும்போது அது என்ன ஆகும்னா, அப்படி பண்ணும்போது இந்த குருவிங்க வந்து இது வந்து மெஷின் தானே. அப்போ அது மாதிரி பாடலைல இவருக்கு ரொம்ப அது கொஞ்ச நாள் ஆக ஆக அது புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, நம்ம காணல் நீரை நம்பி கங்கை நீரை விட்ட கதையாயிருச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. ஆளெல்லாம் அனுப்பி தேட சொல்றாங்க. அந்த குருவி கான், அவ்வளவுதான், போச்சு, அது கிடைக்கல. மறுபடியும் அந்த பேரரசர் வந்து விரக்தியோட இதுக்கு போயாச்சு, மோடுக்கு போயாச்சு, அவ்வளோதான். இந்த கதையை நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 90% இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு 99 சொன்னால் கூட ஓகே தான், அந்த மூடில் தான் இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், அது எதுனாலும் இருக்கட்டும், அதை நம்ம வேல்யூ பண்ணால் மறந்துடுறோம். நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன், நம்ம அந்த மாயைன்னு சொல்லுவோம் இல்லையா, மாயையான ஒரு உலகத்தில் இருந்துட்டோம். நம்ம கிட்ட சோல்ஃபுல்லாக நம்ம சோல் கனெக்ஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ண நம்ம மறந்துடுறோம். இல்லை, சோல் கனெக்ஷனை வேல்யூ பண்ண மறந்துடுறோம். உதாரணமாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து நீங்கள் லவ்வாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆப்போசிட்லேருந்து அவர்கிட்டருந்து ஒரு ரியாக்ஷன் இருந்தால் தான் உங்களுக்கும் அது அந்த ஈக்குவல், அந்த பேலன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒன்லி அவர் ரிசீவராக மட்டும் இருந்துட்டு அவர் எதுவுமே பண்ணலை, நம்மளை கண்டுக்கவே இல்லைன்னா அது ஒரு காலத்தில் அது அதீத ஒரு இதுக்கு போயிடும்ல. அப்படி இருக்கக்கூடாது. இந்த பூமியே சொல்லப்போனால் அந்த உலகம், அந்த யூனிவர்ஸே சுழற்சி தான் இல்லை. சுழற்சி, ஒரு விஷயம் நமக்கு செஞ்சோன்னா அதுக்கு மறுபடியும் வந்தால் தான் அது சுழற்சி. ஒரு பக்கமே இருந்தால் அது இதுதான். என்னைக்கு அது ஒன்று, அதை கொடுக்குறவங்க வந்துட்டு ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க, அவங்க எனர்ஜிலாம் வேஸ்ட் ஆகி. ஆனால் ரிசீவருக்கு அது சளிச்சிடும், அதோட மதிப்பு தெரியாது, அப்படிதான் சொல்லணும். இல்லைனா அது ஓவர்ஃப்ளோ ஆகி வெடிச்சிடும் அது. அந்த மாதிரி தான் இப்போ ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சின்ன விட்டு கொடுக்குறதே இல்லாமல் இருக்கிறோமா. ஐயோ, எனக்கு இதெல்லாம் அட்வைஸ் பண்ணவே பிடிக்குது தானே, வேறு வழி இல்லாமல் நான் சொல்லிட்டு இருக்கேன். சுருக்கமாக சொல்லணும்னா பேசிக் இதுதான், பேலன்ஸ் பண்ணி போயிருங்க, அவ்வளோதான், வேறு வழி இல்லை. ஸ்பேஸுங்க, உட்காந்து உங்களுக்கு அந்த டைம் ஒதுக்குங்க. இடையில மானே தேனே பொன்மானே என்ன தோணுதோ போட்டுக்கோங்க.
பர்டிகுலராக உங்களோட ஹார்ட் சக்கராவை ஹீல் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும், உங்களை எல்லாரும் விரும்பணும். நான் விரும்புறது வந்து யூனிவர்சல் அட்ராக்ஷன் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதாவது தப்பாக நினச்சிட்டு போகிறீங்க. உங்களை வந்து பார்த்தா கோவப்படக்கூடாது, எரிச்சல் ஆகக்கூடாது. ஈவன் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் பாஸ்லேருந்து கூட இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்கள உங்களை நல்லா பார்க்கணும். அதே மாதிரி ஒரு மருமகளாக இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் இன்லாஸ்லாம் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை. முக்கியமாக உங்கள் ஹஸ்பண்ட் உங்க நல்லா பார்க்கணும். ஹார்ட் சக்கராவை ஹீல் பண்ணுங்க. ஹார்ட் சக்கராவை நான் எப்படி சிஸ்டர் ஹீல் பண்ணுறதுன்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் உள்ளங்கை நல்லா உரசிட்டு டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால, ஏன்னா மத்தியானம் நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க, அந்த டைமில் இந்த மாதிரி ஹார்ட் சக்கராவில் உங்கள் வலது உள்ளங்கையை வச்சுட்டு உங்களுக்கு இப்போது உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணணும். என் ஹஸ்பண்ட் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் வெளியில் போகிறோம், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஏன்னா அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, என்கிட்ட ரொம்ப கேராக இருக்காரு. அப்படியே யோசிங்க, அப்படிலாம் திங்க் பண்ணுங்க, இமேஜின் பண்ணுங்க. அவர் அப்படி இல்லை, ஐயோ மகா மட்டுமான மோசமான ஆள் அப்படின்னா பரவாயில்ல. அவர் நம்ம திங்கிங் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ட்ரூ ஆகும். அப்படிலாம் யோசிங்க, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை யோசிங்க. அதே இது இன்லாஸ் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, இன்லாஸ் ரொம்ப ஒரு மாதிரினா அவங்க மாமியார் எவ்வளோ தங்கமானவங்களா இருக்காங்க, அவங்க தோசை சுட்டு வந்து எனக்கு ஊட்டுறாங்க, நீ உட்காருமா பேசாமல், நீ உட்காருமா, என்னமா வேணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுங்க. திங்கிங் தான் என்னன்னாலும் பண்ணலாம், அதனால திங்க் பண்ணுங்க. அப்புறம் ஹோப்போனோப்போனோ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஹோப்போனோப்போனோ தெரியலன்னா என்னோட வீடியோவில் சர்ச் பண்ணுங்கள். அதை மணிக்கு சொல்லியிருக்கேன், அதே மேஜிக்கல் வேர்ட்ஸ் தான். அதை ரிலேஷன்ஷிப்க்கும் சொல்லணும். பர்டிகுலர் பர்சன் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டு, என்னோட இன்லாஸு, என்னோட அம்மா அப்பா, என் சிஸ்டர்ஸ், இவங்க வந்து ஈவன் பாஸ்க்கு கூட, இப்போ எங்கள் பாஸ்க்கு ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து என் மேலே ரொம்ப தேவையில்லாமல் என்னை பார்த்தா கோவப்படுறாங்க, எங்கள் டீச்சர்ஸ் என்னை கோவப்படுறாங்க, அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா வந்துட்டு அது மாதிரி கூட சொல்லலாம். நிறைய நான் கொஞ்ச நாளாக சின்ன பசங்கள்லாம் மீட் பண்ணுறேன். அவங்க சின்ன பசங்கன்னா என்னோட ஏஜில் கொஞ்சம் சின்ன பசங்க பிள்ளைங்க தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, அக்கா அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறதே தான், அக்கா நாங்கள் இத்தனை வருஷமாக நான் விரும்பினேன், அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், உங்களோட சோல்மேட்டு டிவைன் அவங்க தான் உங்களுக்கு கனெக்ஷன் அப்படின்னு யூனிவர்சல் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, உங்களை தேடி வருவாங்க. போகிறவங்களை பிடிச்சிட்டு நிற்காதீங்க. நான் சொல்கிற ஒரே அட்வைஸ், எனக்கு அந்த இடத்துல எப்படி ஸ்பீச்லெஸ் தான், எனக்கு எப்படி அவங்களுக்கு சொல்லணும்னு தெரியல, ஆனால் இதுதான் சொல்ல முடியும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஆளை வந்து உங்ககிட்ட வந்து சேர்ப்பாங்க யூனிவர்ஸ் வந்து. அதில் வந்து ஃபீலே பண்ணாதீங்க. போகிறவங்களை பிடிச்சி என் கூட வாழுங்கன்னு வாலண்டியராக தயவு செய்து வாழாதீங்க. போடா போடா புண்ணாக்குன்னு போயிட்டே இருங்க. அப்படி இல்லையா, சரி இவ்வளோ கேவலமாக இல்லைனா கூட த்ரிஷா இல்லைனா திவ்யா அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேனா ஓகே, இல்லைனா லாஸ் அந்த ஃபிகருக்கு நம்மளுக்கு 1000 ஃபிகர் முடியுமுச்சு அப்படின்ற மாதிரி டிவைன் பார்த்துக்கோங்க. இதை விட பெட்டராக 100% சூப்பரான ஆள் வரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்க. அந்த உலகத்தில் நம்ம யாருமே தனியாக கிடையாது. உங்கள் தலையை தூக்கி லைட்டாக பாருங்கள், பெரிய யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் இருக்கு, இதில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது. அவங்க எல்லாமே நம்மளுக்கு என்ன பெஸ்ட்டாக, இவங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு காத்திருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு டிவைன்கும் போது தோணுது, நிறைய பேர் இருப்பாங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே பொய்யா நடிப்பாங்க. தயவு செய்து நடிச்சிடாதீங்க. நீங்கள் கோவப்பட்டாலும் ஆப்போசிட்டில் இது பண்ணாலும் ஓப்பன் இது பண்ணுங்க. நான் மறுபடியும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், யூனிவர்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ் தெரியாது. நம்ம என்ன அலைகளை பிரதிபலிக்கும், நம்ம பாடியிலேருந்து என்ன வைப்ரேட் ஆகுது, என்ன வைப்ரேஷன் வருது, என்ன இது பண்ணுறோம், அதுதான் டிவைனுக்கு தெரியும். மனசுக்குள்ள 1000 வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டா, மனசுக்குள்ள 1000 நம்ம இது பண்ணிக்கிட்டு வெளியில் ஹாய் நல்லா இருக்கோ, ஐயோ நீ எவ்வளோ நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணுன்னா அது வந்து லாங்குவேஜ். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மயங்குவாங்க, ஆனால் யூனிவர்ஸ்க்கு தெரியும். அது அவங்க அதை விட ஒரு பெரிய பிக் பாஸ், ஓடவும் முடியாது ஓடியவும் முடியாது அவங்க கிட்ட. நம்மளோட என்ன அலைகள் வந்து யூனிவர்ஸ்க்கு ரொம்ப அழகாக தெரியும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள நம்ம ஏமாத்துறோம், ஆனால் யூனிவர்ஸ் என்ன நினைக்கும், நீ ஒன்றை தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு அழகாக கை கொட்டி சிரிக்கும். ஸோ நம்ம வந்து ஓப்பனாக இருக்கலாம். மனசுக்குள்ளே ஒன்று இருந்துட்டு மனசுக்குள்ளே நான் வெளியில் நான் வந்துட்டு ரொம்ப ஆசைப்பசமாக இருக்கேன்னு மனசுக்குள்ளே இருந்தால் இல்லை, அது உங்களுக்கு தான். இது உங்களுக்கு அதுதான் அந்த நெகட்டிவ்ஸை வந்து அந்த கர்மாவை வந்து கண்டிப்பாக நம்ம அனுபவிப்போம். யாரும் கர்மாலன்னு தப்பிக்கவே முடியாது. இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ இஷ்யூ இருக்குது, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னா நீங்கள் கண்டிப்பாக யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். சம்வாட் உங்களுக்கு வந்து உங்களுக்கான அது இல்லை, அது அவங்கள விட்டு போகுதுன்னு சந்தோஷப்படுங்க. நீங்கள் வந்து ஒரு வைரம் இல்லையா, வைரம் என்ன ஆகும், இப்படியே வைரமாக இருந்தால் என்னைக்கு ஜொலிக்க, என்னைக்கு அது அந்த ஸ்டாரு
உங்கள் மேலே பட்டவுன்னு அது ஜொலிக்கும். ஸ்டாரோட அந்த லைட்டும் வைரத்தை வந்து பட்டை தீட்டணும் இல்லையா? அப்போது நம்மளோட கர்மா வந்து கழியணும்னு நமக்கு சில நிறைய பெயின்ஸு ஸ்ட்ரகிள் தான் வரதா செய்யும். ஸோ அப்போ அதெல்லாம் நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி வாங்க. கண்டிப்பாக பட்டை தீட்டின வைரமாக மாறுங்க. அப்போ தான் நீங்கள் ஜொலிப்பீங்க. அது எப்படி சொல்கிறது, எனக்கு இதை விட ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் உங்கள் ஸ்டாண்டில் எப்பயுமே கரெக்டாக இருங்க. நீங்கள் அன்பு செலுத்துகிறவங்கள்ட்ட இதெல்லாம் பெருசாக இது பண்ணாதீங்க. உங்களை ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணுறாங்கனாக்கா இன்னொருத்தவங்களை வந்து நீங்கள் ஹர்ட் பண்ணாதீங்க. அது வந்து சரியாக இருக்காது. அது நீங்கள் கர்மா வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு அந்த உங்கள் அன்பை எப்படி சொல்கிறது கரெக்டான, நம்மளுக்கு தமிழில் விட அதீத அன்பு அன்கண்டிஷ்னல் லவ்னு சொல்கிறோம் இல்லையா? அன்கண்டிஷ்னல், இதுக்கு ஒரு கதை இருக்குது. ஆனால் ஒரே கதையாக சொல்கிற மாதிரி ஆயிருமே. ஓகே, ஆனால் இந்த அன்கண்டிஷ்னல் லவ்ங்கும் போது எனக்கு கிருஷ்ணாவும் ராதையும் ஞாபகம் வர்றாங்க. இதுதான் கரெக்டான இடம். இதை விட்டால் நெக்ஸ்ட் நான் இதை எப்போ சொல்லுவேன்னு தெரியல. இது ஒரு சின்ன கதை தான், கடக்கடன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ருக்மணிக்கு வந்து ராதா மேலே ஒரு பொறாமை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஹஸ்பண்டு, ஆனால் ஹஸ்பண்ட் ராதாவை தானே பெருசாக பேசுகிறாங்க. கிருஷ்ணனுக்கு கூட ராதான்னு சொன்னாலே அவர் கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து இல்லை, அவங்க எங்கேயோ இருக்காங்க இங்கேயோ இருக்காங்க. ஆனால் வந்துட்டு இவங்களுக்குள்ள ஏன் இப்படி வருது அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஒரு இது இருக்கும், சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. அது பொறாமை, லைட்டாக பொறாமை. அது அவங்க ஹஸ்பண்ட், அப்புறம் பொறாமை இருக்கு தானே செய்யும் இருக்கு. அப்போது கிருஷ்ணன் என்ன நினச்சிட்டாங்க, சரி ருக்மணிக்கு ராதாவை பற்றி தெரியணும், அவங்கள பற்றி ஏதாவது தெரிய ஆரம்பிக்கணும் அப்படின்னு உடனே என்ன நினச்சாங்களாம், நாரதர்கிட்ட வந்து எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, எனக்கு வந்துட்டு இதுக்கு வந்து யார் காலடி மண்ணாவது போட்டால் எனக்கு அந்த தலைவலி சரியாயிரும், அதனால் வந்து தர முடியுமான்னு ராதா, ஐயோ இது உடனே இது பிரபு உங்களுக்கு தலைவலிக்குது, நான் இப்படி பண்ணான்னு சொல்லி அவர் காலடி மண்ணை எடுத்து அப்ளை பண்ணும்போது சொன்னாங்களா. ஆனால் நாரதா ஒரு விஷயம், இந்த உன்னோட காலடி மண்ணை எடுத்து ஏன் தலையில சிரசில் வச்சேன்னா கண்டிப்பா இதுக்கு நீ 7000 ஜென்மம் எடுக்க வேண்டியிருக்கும் பூலோகத்துல, நீ போய் எடுப்பேன்னு சொல்லி கேட்கும்போது, எங்க ஐயோ நீங்க வேற அப்பெல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி நாரதா சொல்லிட்டாராம். அப்போ என்ன பக்கத்துல அப்போ ருக்மணி அம்மா வர்றாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் தானே, சரி ஓகே ஹஸ்பண்ட்காக என்னெல்லாம் செய்வாங்க அப்படி சொல்லும்போது, இந்த மாதிரி சொல்லும்போது இதையும் சொல்லும்போது, என் வீட்டுக்காரரை விட்டு 7000 வருஷமா 7 நிமிஷம் கூட என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது, நான் அதை செய்யவே மாட்டேன் அப்படின்றாங்களாம். அப்போ என்ன செய்ய, அப்போ கீழே அந்த கொஞ்சம் போகும்போது அங்கே கோகுலத்தில் வந்து இவங்க ராதா வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. அப்போ நாரதர் போய் சொல்கிறார், ராதா கிருஷ்ணனுக்கு இந்த மாதிரி தலைவலிக்குது செய்யுது, நீ வேணும் உடனே ஐயோ அப்படியா அப்படின்ட்டு வேகமாக அவள் கால் நல்லா மிதித்து மண்ணை அள்ளி ஒரு பொட்டலமாக போட்டு நாரதர் கையில் கொடுக்குறா. அப்போ நாரதர் சொல்கிறாரு, இங்கே பாரு இது வந்து 7000 ஜென்மம் நீ எடுக்க வேண்டியிருக்கும், பரவாயில்லையா அப்படின்னா, என்னோட காலடி மண் வந்து கிருஷ்ணனோட ஒரு வழியை குணப்படுத்துது அப்படின்னா அதுக்கு நான் 7000 ஜென்மம் இல்லை 7 லட்சம் ஜென்மம் எடுப்பேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்களா. இது தட்ஸ் கால் அன்கண்டிஷ்னல் லவ். இப்போது கிருஷ்ணாவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, அவங்களுக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் ராதா சொன்னது, ஏன் கிருஷ்ணனுக்கு வழி, அந்த வழியை நான் இப்போ குணப்படுத்தியே ஆகணும், அதுதான் அவங்களோட மோட்டிவ். அதனால தான் யூனிவர்ஸ் வந்து அந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த காதலுக்காக தான் யூனிவர்ஸ் இன்னமும் ராதே கிருஷ்ணான்னு சொல்றாங்க. கிருஷ்ணா பாமான்னு சொல்லல, கிருஷ்ணா ருக்மணி சொல்லல, புரியுதா? அதுதான் ராதா வச்சது ஒரு பியோர் ஒரு சோல். அவங்க 2 பேரும் கிருஷ்ணா ராதை வேற இல்லை, அவங்க உடல் உயிர். அதுதான் ஆக்சுவலி அவ சொல்ற தாற்பயம், அதுதான் வரும். இருந்தாலும் வந்து ராதாவோடது. அப்போ கூட ராதா என்ன ஃபீல் பண்ணாலாம், கிருஷ்ணனுக்கு ஒரு வழி இருந்திருக்கு, அது என்னால் உணர முடியலையே. அப்போ கிருஷ்ணன் மேல எனக்கு அந்த இது அன்பு குறைஞ்சிக்கிட்டே வருதோ ஏன் என்னால். ஆனால் அவர் பொய் சொல்றாரு, கிருஷ்ணர் பொய் தான் சொன்னார், கிருஷ்ணருக்கு வழி இல்லை, வழி இருந்தால் ராதாக்கு தெரிஞ்சிருக்குமே. அப்போ கூட ராதா அந்த நேரத்தில் கூட ஃபீல் பண்ணாங்களா. தட் இஸ் கால் அன்கண்டிஷனல் லவ். என்ன சொல்ல வரேன்னா, எதிர்பார்க்காதீங்க நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட இவ்வளோ லவ்வை கொடுக்குறேன், அவர் வந்து என்னை விட்டுட்டு அப்பெல்லாம் கிடையாது. எல்லாரும் சில பேருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அதே மாதிரி வீட்டில் இருந்தாலுமே அந்த ஒரு நேரத்தில் அவங்க ஒய்ஃபை நீங்கள் பாராட்டுறீங்களா, ஒய்ஃப்க்கு டைம் கொடுக்குறீங்களா, கொடுங்க, அதனால தப்பே கிடையாதுல்ல. அது ஒரு நம்ம என்ன செய்யறது, நம்ம செய்கிற ஒரு அன்பு வந்து அவங்க கிட்ட எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் அது இன்னும் ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். உங்கள் ஹார்ட் சக்கராவை ஹீல் பண்ணுங்க. இப்போ ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஹிந்துவாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் பெட்ரூமு இல்லைனா உங்கள் வீட்டில் நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி இடத்துல வந்து ராதே கிருஷ்ணாவோட பிக்சர் வைங்க. அதை பார்த்துட்டு உடனே இன்னைக்கு வைக்கிற நாளைக்கெல்லாம் பார்க்க அந்த எனர்ஜி நம்மளை ஹீல் பண்ணும். நம்மளுக்கு வந்து சார் என்னடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஒன்று உங்களை நோக்கி அவங்க வருவாங்க, அவங்கள நோக்கி நீங்கள் போவீங்க. ரொம்ப என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லவர் தான், சுற்றி இருக்கிறவங்களாம் பேசி செஞ்சு பிரிச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிற லேடிஸ் ராதே கிருஷ்ணா மனசுக்குள்ளே சேன் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேன் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மறுநாளே உங்கள் ஆள் வந்து கதவை தட்டி
பொட்டிய தூக்குமா கிளம்புமா என் கூட அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம வேற ரிலீஜன்ல இருக்கோம், வேற அவங்க வந்து நீங்க எனக்கும் எங்க ரிலேஷன்ஷிப்ல நல்ல உதுனா ஹீலிங் ஸ்டோன்ஸ்ல ரோஸ் குவார்ட்ஸ் வா சூப்பரா இருக்கும். ரோஸ் குவார்ட்ஸ் மட்டும் போட்டு பாருங்க, லேடிஸ் உங்க வீட்டுக்கு சுத்தியே வருவாங்க. அவங்க மட்டும் இல்லை, ஐயோ அவங்க மட்டும் சொல்லலை நான், உங்க இன்லாஸ்க்கு உங்க மேல வந்துட்டு ஒரு இது வராது, கோவப்பட மாட்டாங்க. உங்க ஃபேமிலியில ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். ரொம்ப சண்டை போட்டு கச்சன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரி நம்பர் 42 மெயினா வந்து உங்களோட மணிக்கட்டு இந்த நாடி பிடிச்சிலாம் பார்ப்பாங்க இல்லையா, லெஃப்ட் ஹேண்டில் எழுதணும். மறுபடியும் சொல்றேன், ஒவ்வொரு ஹீலிங் ஸ்டோன்ஸ் நீங்க போடுறது சரி, நீங்க ஹீலிங் இந்த கோட்ஸ் இந்த நம்பர்ஸ் எழுதுறோம் சரி, நம்ம லெஃப்ட் சைடில் தான் எழுதுறோம். அதான் நம்மளோட நெகட்டிவ் கார்மிக் இருக்கிற இது வந்து லெஃப்ட் சைடு. அப்போ இந்த கை மணிக்கட்டில் நாடி பிடிச்சி பார்க்குற இடத்துல 42 எழுதுங்க. 42 நீங்க பரவாயில்ல அடி எழுதிக்கிட்டே இருங்க. 42 வந்து பிளாக் இங்க்ல வேண்டாம், ப்ளூ இங்க் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்சா கிரீன்ல எழுதுங்க, முடிஞ்சா பிங்க் கிடைச்சா பிங்க் வாடாமல்லி கலரு அது மாதிரி இருக்கு இல்லையா, அதுல எழுதுங்க. அதுல எழுத வந்துட்டு கண்டிப்பா பாருங்க. அதே மாதிரி 42 வந்துட்டு உங்களோட மொபைல் பாஸ்வேர்டு இல்லைன்னா உங்க ரூம்ல எங்க 42 எழுதி வச்சிருங்க, நீங்க அடிக்கடி பாக்குற மாதிரி இடத்துல அந்த மாதிரி வைங்க. கண்டிப்பா நல்லா உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உறவு வந்து தொடர்கதையா இருக்கணும். அந்த தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இதுல ரிலீஃப் வந்து சிறுகதையா இருக்கணும். அதுதான் நான் டைட்டில் அப்படிதான் நான் மீன் பண்ணேன். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். உங்களை அறுக்க விரும்பல. ஓகே, எல்லாம் யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும், எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும். அன்பை விதைப்போம், அன்பை மட்டுமே விதைப்போம். தேங்க்யூ.